சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும். லைவாக பார்த்தவங்களுக்கு இந்த ஸ்டேடியம் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு 50,000 பேர் இருக்க மாதிரி அவ்வளோ பெரிய ஸ்டேடியங்க. நமக்கு ரவுண்டாக பெரிய சர்க்கிளில் அவ்வளோ பேர் அப்பர் லோயர்னு உட்காரும் பொழுது அவ்வளோ பேரும் உட்காந்து பார்த்து ரசிக்கலாம். நல்லா வியூ சூப்பராக, அதாவது எந்த இடத்துல உட்காந்தாலும் நமக்கு கிரிக்கெட்டை பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டேடியம். மறைக்குது இல்லை தெரியலை, அந்த மாதிரி நம்ம ஒரு தேட்டரில் கூட முன்னாடி உட்காந்துருக்கவங்க மறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஸ்டேடியத்தில் எங்கே உட்காந்தாலும் அருமையாக பார்க்கலாங்க கிரிக்கெட்டை. அவ்வளோ சூப்பராக லைவாக பார்க்குறதுக்கு ஸ்டேடியம் சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து நான் வந்து கிரிக்கெட் ரசிகையாக இல்லாமல் இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் போன முன்னாடி என்ன ஆகிட்டேன்னா, ஒரு அழகர் ஆற்றுல இருக்கும்போது மதுரையில் ஒரு கொண்டாட்டம் இருக்கும் பாருங்கள், அந்த கொண்டாட்ட மனநிலை இங்கே இருக்க எல்லாருக்கும். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வர்றாங்க, இது சென்னை மக்கள் மட்டும் அங்கே பார்க்கல. இப்போ நாங்கள் மதுரையிலேருந்து போன மாதிரி எல்லா ஊர்களில் இருந்தும் வந்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இது உண்மையிலே ஒரு நல்ல திருவிழா மாதிரி தாங்க. எல்லா ஊர் மக்களும் அங்கே இருக்க மாதிரி விருப்பப்பட்டவங்க, அந்த பார்க்க ஆசைப்படுறவங்க போகிறாங்க இல்லைங்களா. அப்போ பார்க்கும்பொழுது ரொம்பவே சூப்பராக ஒரு திருவிழாவை ரசிக்கிற மாதிரி தாங்க. அட்டகாசமாக விசிலும் சத்தமும் அந்த சந்தோஷ மனநிலை வந்து ஒருத்தர் தொத்திக்கும். எந்த மனநிலையாக இருந்தாலும், ஒருத்தர் ரொம்ப கவலையாக இருந்தால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கஷ்டப்பட ஒரு மனநிலை வந்துடுது இல்லைங்களா. அது மாதிரி இந்த சந்தோஷமான மனநிலை அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும் பொழுது நமக்கும் அந்த சந்தோஷம் தொத்திக்குதுங்க. அந்த கிரிக்கெட் ரசிகர்கள் உண்மையிலே வந்து இவ்வளோ தூரத்துக்கு கிரிக்கெட்டை கொண்டாடுறாங்க அப்படின்றது நேராக பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது. நமக்கு அந்த மனநிலை வந்துடுது.